அன்பு குட்டீஸ், ஒரு அழகான காட்டுக்குள்ள பல உயரமான மரங்களும் பச்சை புற்களும் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் என்ன தெரியுமா? ராமு. மத்த யானை குட்டிகள் எல்லாம் ஓடி பிடித்து விளையாடும், ஆற்றிலே தண்ணீரை தும்பிக்கையால் பீச்சடிக்கும். ஆனா நம்ம ராமுக்கு மட்டும் ஒரு பெரிய அழகான கனவு இருந்தது. அது என்ன தெரியுமா? ஆகாயத்திலே பறக்கணும்னு. அட ஆமா, பறவைகளைப் போல வானத்திலே சிறகடித்து பறக்கணும்னு ரொம்ப ஆசை. ராமு தன் கனவை பத்தி மத்த விலங்குகள் கிட்ட சொல்லும். நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லும். ஆனா மத்த விலங்குகள் எல்லாம் சிரிக்கும். யானை எப்படி பறக்கும்? உனக்கு எங்க இறகு இருக்கு? நீ ரொம்ப பெருசாச்சே, எப்படி பறக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கேலி பண்ணும். குட்டி ராமுக்கு வருத்தமா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? காட்டில ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரத்திலே பழங்கள் ரொம்ப உயரத்துல இருந்தது. சின்ன சின்ன அணில்களும் பறவைகளும் கூட அந்த பழங்களை எட்ட முடியாம கஷ்டப்பட்டுச்சு. அப்போ ராமு ஒரு யோசனை பண்ணுச்சு. அது தன்னோட நீளமான பலமான தும்பிக்கையை நீட்டுச்சு. மெல்ல மெல்ல ஒவ்வொரு பழமா பறிச்சு கீழே இருந்த சின்ன சின்ன விலங்குகளுக்கு கொடுத்துச்சு. அணில்கள் குட்டி பறவைகள் எல்லாம் சந்தோஷமா அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டாங்க. நன்றி ராமு, நீ இல்லனா எங்கால இந்த பழங்களை சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ராமு தன்னோட உயரமான தும்பிக்கையால பழங்களை பறிக்கும்போது வானத்தை பார்த்தது. அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, அது பறக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னோட உயரமான தும்பிக்கை தான் அதோட சக்தி. மத்தவங்களுக்கு உதவ அதுக்கு இறகுகள் தேவையில்ல. தன்னோட தனித்துவமான சக்தியை பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு புரிஞ்சுது. குட்டீஸ், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சக்தி இருக்கும். நம்ம பலம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த குட்டி ராமு மாதிரி நாமும் அதை மத்தவங்களுக்கு நல்லது செய்ய பயன்படுத்தணும். ஓகேவா? நீங்களும் நல்ல கனவுகள் கண்டு இனிமையா உறங்குங்க. பாய், குட் நைட்.